இன்னும் எத்தனை நாள் தான் இந்த சிறுமையில் இருப்பது என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். வாழ்நாள் முழுவதும் சிறுமையை அனுபவித்து சோர்ந்து போயிருக்கீங்க இல்லையா? சோ ஆண்டவர் எப்ப என்ன கூட மத்தவங்க முன்னாடி மதிப்பா வைப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த எண்ணம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்துச்சு. காலமெல்லாம் சிரமப்படுத்தப்பட்டாங்க. அவங்க ஒரு தவறும் பண்ணல. ராஜா தன் நாட்டின் சுயநலத்திற்காக இந்த ஜனங்களை ரொம்ப சிரமப்படுத்தினார். ஒரு நாள் வந்தது, தேவன் அவர்கள் சிறுமையை நீக்கி மோசே மூலம் அங்கே விடுவித்து அவர்களுக்கு என்று ஒரு தேசத்தை கொடுத்தார். அவர்களுக்கு செய்த நற்காரியங்களை உலகமெல்லாம் கேட்கும் போது அவர்கள் மேல் ஒரு பயம் உண்டாயிற்று. இப்பொழுது வரைக்கும் அந்த நாடை தேவன் உயர்த்தியே வைத்திருக்கிறார். பெரிய பெரிய நாடுகள் அதோடு கூட போராடினாலும் ஏமாந்துதான் போகுது. தேவன் நினைக்காம அவங்கள ஒரு காலம் ஒருத்தராலும் சிரமப்படுத்தவே முடியல. பவுலும் சிறைச்சாலையில் சிறுமைப்படுத்தப்பட்டார், அடிக்கப்பட்டார். அதன் மத்தியிலும் அவர்கள் தேவனை நம்பிக்கையோடு தொழுத போது அவர்களை அடித்தவர்களே அவர்களை கண்டு பயப்படும் அளவுக்கு தேவன் அற்புதமான காரியங்களை அங்கே செய்து ஒரு அசைவை உண்டாக்கினார். அதனால் அநேகர் அந்த இடத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமாங்க, உங்க சபையோ உங்க சொந்தங்களோ உங்க சத்துருக்களோ தொடர்ந்து உங்களை சிரமப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா? எதிர்த்து நிக்கிறத விட தேவனை நோக்கி பாருங்க. அவர் உங்களுடைய சிறுமையெல்லாம் நீக்குவார். எவ்வளவு நீங்க சிறுமைப்பட்டீரோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவ்வளவு உங்களை மகிழ்ச்சியாய் வைக்கும் அளவுக்கும் உயர்த்துவாருங்க. அவரை நோக்கி பார்க்க மட்டும் மறக்காதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. கூடிய சீக்கிரம் உங்க சிறுமை மாதிரி மகிழ்ச்சி உண்டாகுமுங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் ஏற்ற நேரத்தில் என் சிறுமையெல்லாம் மாற்றி என்னை உயர்த்தி அழகு பார்க்க போற தயவுக்காக, என்னை மகிழ்ச்சியாக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி. அதுவரை பொறுமையோடு நம்பிக்கையோடு உம்மை மட்டும் நோக்கி பார்க்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.